பிரியத்திற்குரிய டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் ராம் பேசுகிறேன். என்னுடைய பறந்து போ திரைப்படம் வர ஜூலை 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. நாலு 5 6 வெள்ளி சனி ஞாயிறு படம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்களை, உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, அனுப்புனீங்கன்னா, அந்த கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் டூரிங் டாக்கீஸில் 7-8களில் அந்த உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் நான் பதில் சொல்லுவேன். நன்றி. ஜூலை 4 முதல் உலகமெங்கும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கும் ராமின் பறந்து போ. இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான், எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறான். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்கள் டிராவிட் ஃபேன்பா, நான் தோனி ஃபேன். பயணம் தொடங்குது இங்கே, ஜென்மங்கள் 7 தொடர்ந்திடும் மாயங்களே. Chai with Chithra. கமல்ஹாசனை பற்றி புத்தகம் எழுதணுன்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு வந்து? இது இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் கோர்ஸில் நான் ஃபில்ம் ஸ்டடீஸ் புக்குன்னு தொடங்கினோம். சார் நான் சொன்னேன், வை டோன்ட் ஐ யூஸ் யுவர் ஃபில்ம்ஸ் டு டூ எ சப்ஜெக்ட் கால் ஃபில்ம் ஸ்டடீஸ் அப்படின்னு தொடங்கிட்டாங்க. ஆனால் இட் டுக் 3 more years. 2012 தான் வந்து, ஏன்னா நான் எப்படி இந்த புக் எழுதுனேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இட் ஹாஸ் டு பி பப்ளிஷ். அல்டிமேட்லி ஒரு படம் பண்ணால் ரிலீஸ் ஆனதில்ல. கரெக்ட். அப்போ இந்த மேட்டர் வந்து எப்படியோ வந்து ஹார்பர் காலின்ஸ் பப்ளிஷர் இருக்காங்க டெல்லியில், அவங்களுக்கு இது போய் சேர்ந்துருக்குது, இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி காட்டு, நீங்கள் எழுதுவீங்களா? ஷூர்லி ஐ வில் ரைட் அ புக் ஆன் கமல். I already discussed with him. Come on, start. And that is how I entered a contract with Kamal Haasan. And Kamal Haasan agreed to do the, I'll work with the film. So he gave me permission to write the book. And that is how it started, writing the book. And every time I will go meet him, அவருக்கு வந்து நான் வந்து ஒரு சில போலாம் ஃபுல் ஆர்டிகல்ஸே அனுப்பிடுவேன் அவருக்கு இமெயிலில். நீங்கள் ஃபுல்லாக படித்து எனக்கு சொல்லுங்கள், ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் எழுதுவேன்னு நான் சிந்திக்கவே இல்லை. And that is சகலகலாவல்லவன். It's a very new angle, how to understand Kamal Haasan in சகலகலாவல்லவன். So the urban rural divide எப்படி? The urban fellow is equally good as the rural fellow. அதான் இவருடைய யூஸ்வலாக என்ன கதைன்னா, ரூரல் பர்சன் தான் நல்ல பையன், அர்பன் வந்த உடனே கெட்டு போயிடுவான், அப்படி நீங்கள் கதையை மாற்றுறீங்க. பட் யூ யூஸ் அம்பிகா as a character to make this transformation. And I said, somewhere at that time, Jayalalitha is popular. So you are trying to say that I can be a village man and also be equally successful as a city man. இதுதான் உங்களோட இந்த கதையில் மெயின் angle you have worked out. அப்படின்னு நான் வந்து I read the story from the what is called how the urban and the rural clash. So அது எப்படி இந்த அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, that is how I analyze the film. He read the story, wow, இப்படி நான் பார்க்கவே இல்லை. பட் this is very, it's called Luddite, Luddite. Ludditeனா ஒரு கம்ப்ளீட்டாக வேறமான ஒரு பார்வை, ஒரு கதையை கொடுக்கறது. எப்படி நீங்கள் வந்து ஜெயலலிதா இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க? How did she become a mentor figure, role figure into the film? But that is the times. That is the time she was there. And this film was so... And then I spoke to S.V. Muthuraman on this. நான் சார் நீங்கள் ஏன் இந்த படம் பண்ணீங்க? நான் அவர்கிட்ட கேட்டேன். இவன் வந்து எல்லாமோ பண்ணிட்டு இருக்கான், கேரக்டர் படம், குணாமதி படம்லாம் பண்ணிட்டு இருக்கான். சி ஆடியன்ஸ்க்கு சேர்ற மாதிரி இந்த படம் எடுக்கணும். ஐ ஹேவ் அன் ஆப்ளிகேஷன். ஈவன் நான் தான் வளர்த்தேன் இந்த பையனை. களத்தூர் கண்ணம்மாலேருந்து ஐ ஹேவ் brought this boy up, it is my dutyன்னு சொன்னார். இவனை வந்து வேற ஆளும் பார்க்கணும், வேற ஆடியன்ஸ் இவனை பார்க்கணும், ரசிக்கணும். இது சிட்டியில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி A சென்டர் B சென்டர் C சென்டர் போகணும். அப்போ எனக்கு வந்து C சென்டர்னால் எனக்கு ஒரு ரொம்ப ஐ லவ் த C சென்டர், ஐ லைக் த டேஸ்ட். S.V. முத்துராமன் சொன்னார், அது புது ஐடியா. இப்படி ஒரு சென்டர் வித் சென்ட்ரிக் வியூ இருக்குல்ல. ஸோ my love for appreciation for S.V. முத்துராமன் சார் went up more. நான் இவர் வந்து சினிமா ஒரு வியாபாரமாக பார்க்கல. இது பண்ணால் எனக்கு இவ்வளோ ரெம்யூனரேஷன் கிடையாது அப்படிலாம் பார்க்கல. இதை வச்சு எப்படி வேற வேலை செய்யலாம், தட் இஸ் இனோவேஷன். இதை வச்சுக்கிட்டு
other results must come up. நீங்கள் இங்கே பால் போட்டீங்கன்னா அங்கெல்லாம் அடிக்கணும் அது. That is what சகலகலா வல்லவன் did. It changed him. It made him, gave him another 10 years. உண்மை. Another 10 years with the audience, you know. இப்போ எக்ஸ்டென்ஷன் ஒரு விசா பாஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குதுல 10 வருஷம் என்ன பாஸ்போர்ட்னு ஓட்டிக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ யூ சி a film like Guna and so complex, you know. So complicated, the idea of Ardhanarishwara, you know. அதை வச்சு ஒரு தீம் வச்சு படம் பண்ணுறாரு. And it's so dense, so deep and depressing also, you know. ஆனால் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அடுத்த படம் வந்து இஸ் டூயிங் சிங்காரவேலன். ஷார்ப் கான்ட்ராஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் பிளான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பிளான்ஸ். ஒரு சீரியஸ் படம் பண்ணால் அப்புறம் ஒரு மாதிரி காமெடி ஃபிலிம். பிகாஸ் தட் இஸ் த வே ஹி சா ஐ ஹவ் டு மார்க்கெட் மை செல்ஃப். அதான் அந்த படத்தில் வந்து புக்கில் வந்து இஸ் கால்டு பஹுரூபி. பஹுரூபினா பல வேஷங்கள் போடுற பர்சன். தட் இஸ் அ பஹுரூபி. அப்போ சொன்னார், எனக்கு வந்து என்னோட ஃபேஸையே நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு டைரக்ட் பண்ண நான் வந்தேன். ஆனால் ஆக்டர் நான் தான் ரஷ்யில் பார்க்கணும், டப்பிங்கில் பார்த்துட்டே இருக்கேன். என் மூஞ்சி மை ஃபேஸ் பிகம் போரிங் ஃபார் மீ ஆஃப்டர் சம் டைம். ஸோ இந்த ஃபேஸ் ஏதாவது மாற்றிட்டே இருப்போம் சொல்கிறது தான். நான் எப்போ பார்த்தாலும் நான் என் ஃபேஸ் வச்சு வேறு என்ன செய்யலாம். எனக்கே வந்து என் படம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது இல்லை. அபிஷன்மிக தசாவதாரம்லாம் உருவாகி தான் காரணம். அதான் காரணம். ஐ வாண்ட் டு see myself differently. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபேசினேஷன் ஃபார் மேக்கப். நான் வந்து வேறு ரோல் பண்ண முடியுமா, ஃபேஸை மாற்றினா வேறு ரோல் பண்ண முடியுமா எனக்கு, அதில் தான் நான் இறங்கி. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். பிகாஸ் இந்த மேக்கப்போட வேறு மேக்கப்போட டைம் கன்சியூமிங். ஸோ ஸ்லோலி பிகம்ஸ் ஒன் ஃபில்ம் அ இயர், யூனோ. லெட் அஸ் டூ ஒன் மேக்கப் ப்ராப்பர்லி அண்ட் டூ தட் ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் there's so much to learn from, you know, from Kamal Haasan and his films, you know. So much to learn, you know. And all I can say that I'm blessed. எனக்கு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இருக்கிறது. பட் இந்த கூட்டம் வந்து எங்கேயோ போயிருக்கலாம். எனக்கு வந்து கமல் சார்ட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து இந்த தமிழ் மார்க்கெட்லேயே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் யூ ஷுட் ஹேவ் பீன் அலாங் வித் டாம் ஹேங்க்ஸ், யூ ஷுட் ஹேவ் பீன் அலாங் வித் கிரெகரி பெக் அண்ட் யூனோ மார்டின் ஸ்கார்சேசி அண்ட் ராபர்ட் டி நீரோ. அந்த ரேஞ்சில் இருந்திருக்கணும் நீங்கள். நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, மார்லன் பிராண்டோவை விட மிகச்சிறந்த நடிகர் கமல்ஹாசன். டெஃபினெட்லி he should have been there. Kamal Haasan should have been there, you know. But somehow, you know, he is இங்கே இருக்கிற இட்ஸ் லைக் ஒரு இது சொல்லுவா, அது சொன்னார்ல, உள்ள கால் உள்ளே போச்சுன்னா வெளியில் வர முடியாது. என்ன சொல்லுவா அதுக்கு? புதைய மண்ணல். அது உள்ள அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டோன்னா வெளியில் வர முடியாது இல்லை. ஸோ he is got into this தமிழ் மண் like this, you know. You have to come out, and cinema is international. If Kamal Haasan ever launched, had suppose 10 years ago, Martin Scorsese or Coppola வந்து இவரை பார்த்துருந்தாங்கன்னா they would have made a film with him. Definitely. He would have been an international, and he speaks English so beautifully, you know, and he is capable of so many things. By now, he should have been along with these great stalwarts. But நமக்கு தான் அது நம்ம பாக்கியம். இந்த புத்தகத்தை எழுதும்போது கமல்ஹாசன் எத்தனை முறை சந்தித்து பேசுனீங்க? அடி 30 times. நிறைய ஒரு சாப்டருக்கும் ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு. கரெக்ட். ஒரு மீட்டிங் இருக்கு. I'll go to his office, quicker discussion. Sometimes it will be only a 10-minute discussion. Okay, good. பண்ணுவோம், அப்படி இப்படி எழுதுவோம், அப்படி he'll give some suggestions. So that is how this book evolved, you know. கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த விஸ்வரூபன் திரைப்படத்தின் போது அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. Absolutely, no doubt about it. This is unnecessary, you know. I am the film director, I am a film producer. Even who is she to tell me, you know, you should not show it to Vijay TV, you should not give it to Jaya TV. நான் டிசைட் பண்ணுவேன். And then she sent a group of people, Muslim people, to the screening in his house. படத்தை பார்த்து இந்த படம் நாங்கள் அக்ரி பண்ண மாட்டோம், அப்புறம் she banned the screening. இதெல்லாம் ராங், you know. This is just not done. பட் அவங்க பர்சனல் கிரவுஸை வந்து இப்படி மாற்றுறது வந்து தப்பு. ஸோ டெஃபினெட்லி that hate, that anger was inside him. பட் ரொம்ப நாளாக இல்லை பண்ண வேண்டாம் பார்ட்டி தொடங்க வேண்டாம் இருந்திருக்காரு. பிகாஸ் சந்திரஹாசன் ஆல்சோ செட் don't have political party, வேண்டாம். பட் he has said I have to get into it. These people have to be taught a lesson. அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து மக்கள் நீதி மையம் தொடங்குறாரு. வித் சோஷியல் வெல்ஃபேர் as the objective, you know, social welfare. That we should work towards a welfare state, not just a democratic state. ஜனநாயகம்னா welfare state, welfare, everybody should get welfare. அது வச்சு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி he gave, but then times are different, you know. It didn't work out. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா, well, if N.T. Ramarao could do this, I can also do it. Correct. That is a good thought. N.T. Ramarao எங்கேருந்தோ வந்து பாருங்க, அவர் வந்து he became a super victor, chief minister writer. சும்மா வந்தாரு chief minister. So that was his inspiration. If N.T. Ramarao can do this, why can't I do it? But it is things, Tamil situation is very different from N.T. Ramaro's situation.
M.T. Ramarao is taking over the Congress, which has been ruling. But he has to take over the Dimuka period, அவங்களோட mindset is different from the Congress mindset, True. So, somewhere that calculation went wrong. He has to reset it now. He's in the process of resetting it now. I have not spoken to him after I met him on this book, in the last book signature போச்சு தான். He still talked about the film school. ஹரி தொடங்கணும், we must start, and plan இருக்கு, பண்ணுவேன், ஒரு நாளைக்கு உங்களை கூப்பிடுவேன், you will run the film school for me ன்னு சொன்னார். ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் எங்கே முதல்ல முரண் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாரா? He had first given the rights to Jaya TV. He said that no distributor was touching it. So he took back the rights from Jaya TV. And then when this now the HD, I'm going direct to home, DTH. டிடிஹெச் பண்ணுறதா இருந்தார். DTH பண்ணுறேன்னு அவர் இறங்கிட்டாரு. ஸோ அப்போ அது பார்த்தோன்னே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிரட்டினாங்க, ஐயோ DTH போயிட்டாங்க, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னோன்னு தான் they said, okay, we will release your film. We'll pay the money and release your film. அப்போ Vijay TV offered more. They gave it to Vijay TV. And that is why they said, what is you gave it to Jaya TV? எப்படி Vijay TV கொடுக்க முடியும்? ஸோ அந்த கான்ஃப்ளிக்டில் தான் வந்து she took a certain antagonistic stand. இவர் வந்து எப்படி பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லி தான். But he could stop only here, But the film released afterwards. It's still a very well-known film, very beautiful film. I love that film. ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து I have never seen ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டராக நடித்து டெரரிசம் நிறுத்துறது. The antidote to terrorism will be another Muslim only. அந்த மெசேஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அந்த படத்தை. வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். பட் ஃபைனான்ஸ் வேர்ல்டு இஸ் சம்திங் எல்ஸ் ஆல் டுகெதர். அந்த படம் வந்து டிட் நாட் டூ வெல். ஸோ இப்போ பார்ட் 2 பண்ண வேண்டியிருந்தது, அதில் இன்னும் தொலைச்சாரு. அதுக்கப்புறம் உத்தம வில்லன், பிகர் லாஸ், ஒன் ஆஃப்டர் அனதர். இட்ஸ் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் டு மேனேஜ். அதான் சொல்லுவார், எனக்கு வந்து ஃபைனலி எனக்கு ஒரு தலை தான் இருக்குது, நான் வந்து பகுரூபியாக சொல்லிக்கலான்னு நான் ஒரு டைமில் ஒரு தலையாக தான் திங்க் பண்ண முடியும். ஐதர் as a director, as a producer, as an actor, as a costumer, எல்லாத்தையும் வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் சம்டைம்ஸ் ஓவர் ரீச் ஆகுது. கமல்ஹாசனுடைய வெற்றியில் ரஜினிகாந்துடைய பங்கு எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்காரு அது. ஏன்னா வந்து அந்த ஆஃப்டர் தி ஃபினிஷ் பாலச்சந்தர் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு கமல் வந்து அதுக்குள்ளேயும் ஒரு 50 படம் பண்ணியாச்சு. ஸோ இவர் இந்த ரஜினி படத்தில் வந்தார்னா எப்போதுமே வில்லனாக தான் வருவார். ஸோ கமல், ஐ பிலீவ், அவர் சொன்னார், நான் வந்து உங்க கூட நடிச்சிட்டு இருந்தேன்னா நீ எப்போதுமே வில்லனாக தான் இருப்பேன், நான் ஹீரோவாக தான் இருப்பேன். ஒரு வில்லனோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி சினிமாவில். அவன் ஏன்னா புது வில்லன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். உனக்கு இன்னும் லைஃப் வேணும்னா என் கூட நடிக்காதே, நீ பிரிஞ்சு போ, என் கூட நடிக்காதே இனிமேல். ஆனால் ஒன்று பண்ணுவோம், என்கிட்ட ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் அடுத்த படம் ரஜினி வச்சு பண்ணோம், உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா அடுத்த படம் கமல்ஹாசன் வச்சு பண்ண சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல கேம் தே பிளேட், வெரி நைஸ் கேம். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து கமல்ஹாசன் டேட் பண்ணணும்னா ரஜினி படத்தை புக் பண்ணி ரஜினியோட படம் பண்ணுவார். ஏன்னா அடுத்த படம் இவரோட கிடைக்குன்னு தெரியும். ஸோ தே கைண்ட் ஆஃப் இன் அ வே வாட் வி கால் ட்ராப்ட் ஈச் அதர். அண்ட் தேர்ஃபோர் பிட்வீன் 1975 and 1985 they have done 100 films. 100 படம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆமாம், நான் சொன்னேன் 100 படம் எப்படி சார் பண்ணீங்க நீங்கள்? 10 வருஷத்துக்கு 100 படம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா டப்பிங்கும் பண்ணணும், இதுக்கு டான்ஸு ஆடணும், பாட்டும் பாடணும், லொக்கேஷன் போகணும். இப்போ பல் வளர்க்குறதுக்கு டைம் இருக்குது அவங்களுக்கெல்லாம், எங்கே டைம் இருக்குது உங்களுக்கெல்லாம்? இவ்வளோ படம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ பட் இஸ் தட் வாஸ் சினிமா, வி டிட் இட், வி ஜஸ்ட் பேஷன். இறங்கி படம் பண்ண, ஒரு படத்தை தொலைச்சேன்னா இன்னொரு படத்தை வில் மேக் இட் பேக். But 1980, the Raja Parvai was a big thing for him because that is when he becomes a producer. So அந்த ப்ரொடியூசராக வரணும், இப்போது ப்ரொடக்ஷன் சிஸ்டமை மாற்றணுன்னா இறங்கினார். பட் தட்ஸ் அனதர் பகுரூபி. அது வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம், ஆனால் அது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அல்டிமேட்லி ஃபைனான்சியர்ஸ் இன் தமிழ் சினிமா ஆர் லார்ஜ்லி கேஷ் ஃபைனான்சியர்ஸ், கார்பரேட் அல்ல. கார்பரேட்டாக வந்துருந்தோங்கன்னா இவங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்பாங்க. ஈவன் ஹிந்தி சினிமா இஸ் நாட் கார்பரேட். இந்தியன் சினிமா இட் செல்ஃப் இஸ் இங்கே நிறைய கார்பரேட் ட்ரை பண்ணாங்க, பெருசாக சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ அது வந்து இட் ஷுட் பி அ லார்ஜர். இப்போ பாருங்கள், இப்போ ஹோல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நீங்கள் அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓன்லி 18,000 crores. அது $2.2 billion. இந்த $2.2 billion நம்ம வந்து 1200 படம் பண்ணுறோம், 13,000 சினிமா தியேட்டர் வச்சுட்ருக்கோம். இது எல்லாம் இத்தினோண்டு காசு வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிறாங்க இதில். எவ்வளோ அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், அசிஸ்டன்ட் காஸ்டியூமர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்களோட யூ ஆர் வாக்கிங் ஆன் தெம். அவங்களோட சாக்ரிஃபைஸில் தான் நடக்குது, அவங்க பலியாகிறாங்க இதில். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ பிகம் கார்பரேட், தென் த ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் மச் மோர். இந்த 2.2 crores நான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கிட்ட, அவன் பிடெக் படிச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன் நீ இன்ஃபோசிஸ் சேரலை? இன்ஃபோசிஸோட வேல்யூ என்ன தெரியுமா? $22 billion. இந்தியன் சினிமா $2.2 billion, 10 times more இன்ஃபோசிஸ். நீ அங்கே ஜாயின் பண்ணினா ஸ்டார்டிங் சேலரி 30,000 rupees, ஸ்டார்டிங் ஃபார் அ நோ பட் நத்திங்.
நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தேன்னா மேக்ஸிமம் ஒரு 5,000 rupees கிடைக்கும் அதுக்கு, கன்வீனியன்ஸில் கொடுப்பாங்க அதுக்கு. why are you sacrificing yourself? பட் சினிமா வந்து ஒரு வழிபாடு, பேஷன்னு சொல்ல மாட்டேன், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவேன். மோகம், பேஷன் அல்ல. ஸோ பேஷன் வந்து எப்போ வரும்னா அதோட டவுன் பாயிண்ட்ஸ், பேட் பாயிண்ட் தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் இறங்குறீங்கல்ல, அதுதான் பேஷன். ஆனால் ஒன்றும் தெரியாமல் அதெல்லாம் இல்லை நம்ம அது அசால்ட்டாக இறங்குறது வந்து தான் தப்பு. யூ மஸ்ட் பி பேஷனட் பட் நாட் இன்ஃபேச்சுவேட்டட் சினிமா. பட் இந்தியன் சினிமா ஹஸ் yet to become corporate. Once it becomes corporate, a lot of things will be solved. இப்போ கமல்ஹாசனை பற்றி புத்தகம் இந்த மாதிரி ரஜினிகாந்தை பற்றி புத்தகம் எழுதணும்னு ஏன் தோணல உங்களுக்கு? Because I don't know him at all. And Rajni sir, I don't know him at all. Kamal sir, at least I was meeting him. So அது இருந்தது நான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அட்லீஸ்ட் ஐ நியூ கமல் ஹாசன் ஃபார் சம் டைம் ஃபிலிம் சொசைட்டி ஸ்க்ரீனிங்ஸ் அங்கங்கே பார்ப்போம் நம்ம. பட் ரஜினி சார் கூட ஐ ஹேட் நெவர் ஹேட். அஃப்கோர்ஸ் என்ன பிரச்சனைனா, டெல் யூ ஆனஸ்ட்லி, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னை பார்த்தாலே வந்து இவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஆள், இவர் கொஞ்சம் அங்கேயே வச்சுப்போம், இவர் உள்ளே வர தள்ளி வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்க இந்த ஆள். இவர் வந்தாருன்னா ஏதோ பேசுவார், ஒன்றும் புரியாது, நம்ம வந்து ஆமாம் சொல்லிட்டு இருக்கணும், வேண்டாப்பா. ஸோ கமல்ஹாசன் லைக் மீ வெரி மச். வி வில் டிஸ்கஸ் வேர்ல்ட் சினிமா. அவர் வந்து ஹரி, நான் அந்த படம் பார்த்தேன், என்ன ஜோசப் லோசியோட படம், பாப்பா ரோமா பார்த்தேன், என்ன பியூட்டிஃபுல் ஃபில்ம். எங்கிட்ட வந்து வில் வெயிட் ஃபார் மீ டு கம் அண்ட் யூ வில் டாக் அபவுட் ஆல் இந்த படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன், அப்புறம் நான் சொல்லி இந்த படம் நான் பார்த்தேன், அப்படியா இந்த படம் அப்படியா. வி வில் லவ் டு டிஸ்கஸ் வேர்ல்ட் சினிமா. பட் ஐ டோன்ட் திங்க், மேபி ரஜினி சார் வாஸ் ஆல்சோ குட் அட் தட், தெரியாது எனக்கு. பட் மேபி ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ நோஸ் அபவுட் வேர்ல்ட் சினிமா. பட் அனதர் பர்சன் ஐ கேம் டு நோ ரீசென்ட்லி, அவரை பற்றி இப்போ மீட் பண்ணி சின்ன ஐ வாண்ட் ரைட் இஸ் கவுண்டமணி. எஸ் ஆல் இன்டர்நேஷனல். அமேசிங் இல்லை? ட்ரூ. நான் அப்படியா கவுண்டமணி சார், கவுண்டமணியும் அவருடைய பட ரசனையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ், கவுண்டமணி சார் இஸ் சச் அ பிக் ஃபேன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சினிமா. ஸோ ஐ வாண்ட் டு சிட் வித் அவர். இப்படி பார்த்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கலாம் எனக்கு. எம்எஸ் விஸ்வநாதனோட ஒரு படம் பண்ணியாச்சுங்க. This is the only film. Wonderful person. But அவர் மீட் பண்ணுறது வந்து இட் இஸ் இன் ஃபேடிங் அவுட் ஃபேஸ். ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இந்த வே த ப்ரொடியூசர்ஸ் வில் டாக் டு ஹிம். ஸோ ஒன் டைம் what happened, there was one bank manager sitting next to the producer. அவர் ஒரு டியூன் போட்டார். தக் லைஃப் பார்த்தீங்களா? Yes, I saw the film. First, simple things. When you say they are gangsters, you must tell me what are they doing as gangsters. And the most, I think, silliest excuse you can give, when the wife is asking, why are you with this woman, na சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சக்கரை வியாதி இருக்கு, அது மாதிரி ஒரு வியாதி. Maniratnam's greatest strength was his songs and the way he picturized his songs. You see that one song, that too much jingi chikka chikka part. இன்றைக்கு திரை ரசிகர்களுடைய ரசனை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, the ரசனை is generated by male audiences. So the cinema is moving into from love stories to power stories. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.